பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சங்கீதம் 144வது அதிகாரம் 13 மற்றும் 14 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. ஆமென். நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. மறுபடியும் சொல்லுவோம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். அறிக்கை செய்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய தொழில்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். களஞ்சியங்கள் ஒவ்வொருவருடைய களஞ்சியங்களும் பூரணமாய் நிரம்பட்டும். எல்லா கடன் பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். ஒரு பெரிய விடுதலை, ஒரு சுயாதீனம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்துருவின் தீமையான காரியங்களுக்கும் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கர்த்தாவே, அவர்களுடைய குடும்பத்திலே, அவர்களுடைய இருக்கிற இடங்களிலே, ஸ்தலங்களிலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர். இந்த இரவை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறாங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், கர்த்தாவே, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவரையும் தப்புவிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறி போகட்டும். சரீரத்தில் ஒரு பெரிய புதிய வேலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் சொல்லிக்கிறேன். இப்படி செய்கிறீர். புதிய கிருபையினாலே காலையிலே தாங்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய திறந்த வாசல்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன். என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென், ஆமென். God bless you.